Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி, பாகிஸ்தான் சீண்டினால் பதிலடி கொடுக்கப்படும் என இந்தியா தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் ஏன் எடுக்கப்பட்டது, அதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர மற்றும் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளினுடைய தூதர்களை அழைத்து சவுத் பிளாக்கில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தியது. அந்த கூட்டத்தில் இந்த ஆபரேஷன் சிந்தூரின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பல்வேறு கருத்துக்களை கூறினார். அப்பொழுது பஹல்காம் தாக்குதலினுடைய சம்பவத்திற்கு பதிலடியாகத்தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் ஆபரேஷன் சிந்தூரினுடைய இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் மீண்டும் பாகிஸ்தானுக்கு மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் இந்த பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் இந்த ஆபரேஷன் சிந்தூரின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களையும் பதிவு செய்த அவர் இந்த சம்பவத்திற்கு அந்த நாடுகளினுடைய ஆதரவு தேவை என்றும் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பாகிஸ்தான் சீண்டினால் மீண்டும் பதிலடி கொடுக்கப்படும் என்ற திட்டவட்டமான கருத்தை மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.